நெல்லையில் தேமுதிக பிரமுகர் இல்ல திருமண விழாவிற்கு விஜயகாந்த் தனது மனைவி பிரேமலதாவுடன் வருகை தந்திருந்தார். மணமக்களை வாழ்த்திய பிறகு செய்தியாளர்களும் பேசிய விஜயகாந்திடம் ஓபிஎஸ் இபிஎஸ் அணிக்கு இடையிலான பிரச்சனை குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. ஆனால் ஓபிஎஸ் இபிஎஸ் குறித்து தன்னிடம் பேச வேண்டாம் என்று விஜயகாந்த் ஆவேசமானார். அவர் சொல்லுவாருங்க, அவருக்கு என்னங்க வேலை? நான் நாட்டுக்கு நல்லது நடக்குதுன்னு பார்க்கணும். இல்ல நல்லது நடந்தா வரட்டும். ஓபிஎஸ் என்னமோ ஓபிஎஸ் சொன்னாரா? நம்ம அம்மா என்ன அம்மா என்ன அம்மா ஏதாவது சொன்னேன் எனக்கு கோவம் வந்துடும். அம்மா என்ன அம்மா சமாதியில் போய் வருவாங்க. ஓபிஎஸ் சொன்னாரா? நம்ம அம்மா என்ன அம்மா என்ன அம்மா ஏதாவது சொன்னேன் எனக்கு கோவம் வந்துடும். அம்மா என்ன அம்மா சமாதியில் போய் வருவாங்க. தொடர்ந்து நடிகர் ரஜினிகாந்தின் அரசியல் பிரவேசம் குறித்து விஜயகாந்திடம் கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு அறிவுபூர்வமாக ஏதாவது கேள்வி கேட்குமாறு விஜயகாந்த் செய்தியாளர்களை வலியுறுத்தினார். சும்மா சும்மா கேட்காங்க, வேற ஏதாவது அறிவுபூர்வமாக கேட்பேன் நான் வந்து உட்காந்து இல்லை அறிவுபூர்வமாக இல்லைன்னா வந்து ஏன்னா நேற்று அதான் போல் சொல்லியிருக்கேன். யாரும் அரசியல் வரலாம். எது சரி எதிர்ப்பு தோற்றே தான் வருது. அதெல்லாம் பார்க்க முடியும். அரசியல் எல்லாமே வருதான். இன்னைக்கு நான் கூட தான் எதிர்ப்புல தான் வந்துருது. ஆனால் எதிர்ப்பு எல்லா இடத்துலையும் இருக்கு. அவர் என்ன நல்ல நண்பர், எனக்கு ரஜினி சார் நல்ல நண்பர். தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னதாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் என்று விஜயகாந்த் தெரிவித்தார். மேலும் வாக்குப்பதிவு எந்திரங்களில் தில்லுமுல்லு செய்ய முடியாது என்பதுதான் தங்களின் நிலைப்பாடு என்றும் அவர் கூறினார்.